இந்த உலகத்துல மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பெண் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா அது சிங்கிள் மதர். தெரியுமா? அவங்க கிட்ட மட்டும்தான் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகமாவே இருக்கும். ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மாக்கு அப்பாக்கு அப்படின்னு கடமைகள் நிறையவே இருக்கும். ஆனா சிங்கிள் மதருக்கு அவங்கதான் அம்மா, அவங்கதான் அப்பா, எல்லாமே அவங்கதான் தலையில போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கும். தனியா இருந்து ஒரு பெண்ணு ஒரு குடும்பத்தையே நடத்துறானா அதை விட பெரிய சவால் உலகத்துல எதுவுமே இல்லை. அதுல ஏகப்பட்ட விமர்சனம், கோசிப்பு, புறம் பேசுறது, பின்னால பேசுறது, இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு வரதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. அவ்வளோ பிஸியா இருப்பாங்க. அவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி ஃபைட் பண்ணி சமாளிச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இந்த சிங்கிள் மதர்ஸ். என்னதான் மனசுல கஷ்டம், கவலைகள், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது மனசுல மறைச்சிட்டு மறந்துட்டு தான் பிள்ளைங்களுக்காக வாழ்றாங்க பாருங்க, அவங்கதான் சிங்கிள் மதர். ஒரு சில பெண்கள் வாழ்க்கையில சந்தர்ப்ப சூழ்நிலையால பிரச்சனையால அவங்க சிங்கிள் மதரா ஆகிறாங்க. வேதனைப்படுத்தினாலும் போராடிதான் வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் மனசுல போட்டு புதைச்சிக்கிட்டு இன்ன வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க தான் இந்த சிங்கிள் மதர். இந்த வாழ்க்கைய தன் பிள்ளைங்களுக்காக தான் வாழணும், வாழ்ந்தாகவே வேணும் அப்படின்னு வரமா நினைச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த சிங்கிள் மதர்ஸ். அவங்க வாழ்க்கையில நீங்க போய் நல்லது செய்ய முடியாட்டியும் கூட உபத்திரம் செய்யாம இருந்தாலே போதும். சொசைட்டில பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வாயை வந்து ஜிப் பண்ண முடியாது, அவ்வளவு பெரிய வாய். மை டியர் சிங்கிள் மதர்ஸ், என்னதான் பேசினாலும் பேசி தொலைஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு உங்க லைஃப்ல போய்கிட்டே இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் நீங்க உங்க வாழ்க்கையை நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க உங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகிக்கிட்டே தான் இருப்பீங்க. பேசுறதுக்கு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, உங்க பின்னால இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. டோன்ட் கிவ் அ டேம். சோ இந்த சும்மா வெட்டி கதை பேசிக்கிட்டு சிங்கிள் மதர் பத்தி குறை பேசிக்கிட்டு அவங்க கிட்ட குறை பேசிக்கிட்டு மின்னுக்குழுங்க கிட்ட குறை பேசிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒண்ணு சொல்றேன், எவ்வளவு பேசினாலும் அவங்க என்னைக்குமே ஸ்ட்ராங்கா போல்டா நின்னுகிட்டு தான் இருக்காங்க, நின்னுகிட்டு தான் இருப்பாங்க. அந்த காலத்து நம்ம அம்மா அப்பா சீசன்ல உள்ள பெண்கள் மாதிரி அழுந்துகிட்டு மூளை முடிச்சுல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற பெண்கள் இப்ப கிடையாது சிங்கிள் மதர்ஸ். அவங்க ஸ்ட்ராங்கா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. சோ பேசுற நீங்க வந்து ஒரு தெப்பில ஓரமா போய் நில்லுங்க. ஏன்னா அவங்க வந்து இப்ப ஸ்ட்ராங் லேடியா வளர்ந்து வந்தாச்சு. வெல், இந்த பதிவு வந்து எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ண எல்லா நல்லுள்ளங்களான சிங்கிள் மதர்ஸ்க்கும் மற்றும் உலகத்தில் உள்ள எல்லா அன்பு மனம் படைத்த சிங்கிள் மதர்ஸ்க்கும் சமர்ப்பணம். தேங்க்யூ so much. Bye.